எஸ்சின்னா சிங்கிள் குரோஷேட்னு நாம தெரிஞ்சுக்கணும். அடுத்த பாக்ஸ்ல ஆஃப் டபுள் குரோஷேட்னு எழுதிட்டு இந்த ஆஃப் டபுள் குரோஷேட்டோட சிம்பிள் எப்படி வரையணும்னா, முதல்ல இது போல ஒரு கோடு போட்டுட்டு இந்த கோட்டோட நடுப்பகுதியில இருந்து இப்படி கீழுக்கு ஒரு கோடு இழுக்கணும். டீ போல போடணும். இதுதான் ஆஃப் டபுள் குரோஷேட்டோட சிம்பிள். ஆஃப் டபுள் குரோஷேட்டோட அப்ரிவேஷன் HDC. இந்த HDCன்னா ஆஃப் டபுள் குரோஷேன்ட்டு ஷார்ட் ஃபார்ம்ல நாம தெரிஞ்சுக்கணும். அடுத்த பாக்ஸ்ல டபுள் குரோஷேட்னு எழுதிட்டு அதுக்கு அடுத்த பாக்ஸ்ல டபுள் குரோஷேட்டோட சிம்பிள் வரையணும். இதே போல ஒரு கோடு போட்டுட்டு டீயும் வரையணும். ஆஃப் டபுள் குரோஷேட்க்கு எப்படி வரைஞ்சோமோ அதே போல வரைஞ்சிட்டு இது போல சைடா ஒரு கோடு போட்டோம்னா இது டபுள் குரோஷேட்டோட சிம்பிள். டபுள் குரோஷேட்டோட அப்ரிவேஷன் DC. இதுதான் டபுள் குரோஷேட்டோட அப்ரிவேஷன். அடுத்த பாக்ஸ்ல ட்ரிபிள் குரோஷேட்னு எழுதிட்டு ட்ரிபிள் குரோஷேட்டோட சிம்பிள் எப்படி வரையணும்னா இது போல ஒரு கோடு போட்டுட்டு நடுவுல இருந்து இது போல டீ போல வரைஞ்சிட்டு டபுள் குரோஷேட்டுக்கு எப்படி சைடா ஒரு கோடு வரைஞ்சோமோ அதே போல முதல்ல ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கு கீழே இன்னும் ஒரு கோடு போட்டோம்னா இதுதான் ட்ரிபிள் குரோஷேட். ட்ரிபிள் குரோஷேட்டோட அப்ரிவேஷன் TR. அடுத்த பாக்ஸ்ல டபுள் ட்ரிபிள் குரோஷேட்னு எழுதிட்டு டபுள் ட்ரிபிள் குரோஷேட்டோட சிம்பிள் எப்படி வரையணும்னா இது போல ஒரு கோடு போட்டுட்டு நடுப்பகுதியில இது போல ஒரு கோடு போடணும். டீ போல வரைஞ்சிட்ட பிறகு 3 கோடு சைடா வரையணும். இது போல 3 கோடு சைடா வரைஞ்சோம்னா இதுதான் டபுள் ட்ரிபிள் குரோஷேட். டபுள் ட்ரிபிள் குரோஷேட்டோட அப்ரிவேஷன் DTR. குரோஷேட் ஸ்டிச்சோட நேம், சிம்பிள், அப்ரிவேஷன் எல்லாம் பார்த்தோம். நம்பர் ஆஃப் டர்னிங் செயின்னா என்ன, எந்த ஸ்டிச்சுக்கு எத்தனை ஸ்டிச் போட்டு திருப்பணும், இதெல்லாம் நீங்க ஸ்டிச் போட்டு பழக்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ இந்த வீடியோல சொல்றது உங்களுக்கு புரியலனாலும் நீங்க ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு கண்டிப்பா புரியும். இப்போ செயின் ஸ்டிச்சுக்கும் ஸ்லிப் ஸ்டிச்சுக்கும் நமக்கு டர்னிங் செயின் எதுவுமே கிடையாது. அதனால இந்த 2 பாக்ஸையும் எம்டியா விட்டுடலாம். ஒவ்வொரு ஸ்டிச்சு போடும்போதும் அந்தந்த ஸ்டிச்சுக்கான லைன் முடிஞ்சிட்ட பிறகு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்றதுக்கு